ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அங்கமாலி ஸ்டைல் மாங்காய் கறிங்க. இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நீளமாக அரிஞ்சிட்டு கருவேப்பிலையில் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகா நீளமாக நறுக்கி போட்டாச்சு. இஞ்சியும் நீளமாக துண்டு நறுக்கி போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் ஹாஃப் போதும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த வெங்காயமெல்லாம் பிரிஞ்சு வரணும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். இப்போது அதில் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாப்பொடி, தேங்காய் எண்ணெய் ஃப்ரெஷ் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றணும். ட்ரிசில் ஆகிறதுக்கு, மேரினேட் ஆகிறதுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த உப்பு காரமெல்லாம் அதை மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தோல் உரித்து மாங்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு மாங்காவாகவே இருக்கலாம். தோல் உரிஞ்சு நீளமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இது அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள், இதை வாணலியில் போட்டிருக்கேன். இது கூட தேங்காய் பால் 2வது பால் 2 கப்பு ஊற்றி அதை நல்லா வேகணும். அந்த கத்தி எடுத்து குத்தி பார்த்தோம்னா அது வேகிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு வெந்தாச்சுன்னா உடனே நம்ம நிறுத்திடலாம், ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்ச 1/2 கப்பு தேங்காய் பால் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரணுங்க. நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியில் கடுகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இதை அந்த கறி மேலே ஊற்றிட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான அங்கமாலி ஸ்டைல் மாங்காய் கறி ரெடிங்க. சாப்பாட்டு சூடு சாதத்தோடு இதை பிசைஞ்சு இதுக்கு நம்ம காம்பினேஷனுக்கு வேறு ஏதாவது சுண்டக்காய், வத்தல் அந்த மாதிரி இருந்தால்